கல்வியால் வரும் சக்தி, அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி. பராசக்தி மேல்நிலைப் பள்ளி LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. கோட்டைப்பட்டி, பேரையூர், மதுரை. தொடர்புக்கு 7010726986 7010726986. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதி புக்கிருந்து சீர்த்த மூலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தெலோரியம் பாவாய். வணக்கம். இன்றைக்கு மார்கழி மாதத்தின் 3ஆம் நாள். இன்றைக்கு ஆண்டாள் சொல்கிற பாடல் தான் மங்களாசாசன பாடல்னு வைணவ சம்பிரதாயத்தில் சொல்லுவாங்க. அதாவது நாம் யாரையாவது வாழ்த்தணும்னா இந்த பாட்டை சொல்லி வாழ்த்தலாம். புதுமனை புகுவிழா, திருமணம், குழந்தை பேர், இப்படி நேரங்களில் நல்லது சொல்கிறப்ப இந்த பாட்டை சொல்லி வாழ்த்தணும். அது மட்டும் இல்லை, முக்கியமாக ஆண்டாள் திருமாலுடைய அவதாரங்கள் எல்லாவற்றையும் சொல்லுவாள். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அவதாரம் ஓங்கி உலகளந்த அவதாரம் தான். அதாவது மாபலி சக்கரவர்த்தி யாகம் செய்தபோது அந்த யாகத்தினுடைய முடிவில் அந்த யாகம் நிறைவேறினால் இந்திர பதவி கிடைத்துவிடும், நிறைவேறக்கூடாது என்று தேவர்கள் வேண்டுகோள் வைக்க அதற்காக எம்பெருமான் என்ன செய்கிறார்னா அது வரைக்கும் இல்லாத வடிவத்தில் வர்றார். அது முதல்ல நீரில் இருக்கக்கூடிய அவதாரம் மச்சாவதாரம், ரெண்டாவது என்ன ஆமை, மூன்றாவது என்ன கூர்மம் பன்றி, நாலாவது என்ன நரசிம்மம். இந்த 4 மிருகம் மனிதன் எல்லாம் சேர்ந்தது. முதல்ல மனித வடிவத்தில் வர்றது இந்த அவதாரம் தான். மாபலி சக்கரவர்த்தியினுடைய அந்த இதை இது பண்ணுறதுக்கு வாமன அவதாரத்தில் 3 அடி மண் கேட்டாராம். அவன் தர்றேன்னு சொன்னவன் அதை அளந்து கொடுக்குறப்ப நான் என் காலில் அளந்துக்கிறேன்னு சொன்னாரான் அந்த வாமனன். அப்படி அளக்கிற போது அவன் தண்ணீர் அப்படி தார வார்த்து கொடுத்தானான். அப்போ அப்படியே வளர ஆரம்பித்தாரான். அப்படி வளர்ந்தபோது எப்படி இருந்தது, அடே அப்பா! அதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேழுவர் எம்பாவாய். என்ன அற்புதம் பாருங்க. ஓங்கி உலகளந்த உத்தமனாகி, உத்தமன்னா யார்? பிறரை அழித்து தான் வாழ்பவன் அதமன். பிறரும் வாழட்டும் தானும் வாழலாம் என்று நினைப்பவன் மத்திமன். பிறர் வாழ்க்கைக்காக தன் வாழ்க்கையை அழித்து கொள்ளுகின்றவன் உத்தமன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம். மழை பெய்யணும், தீங்கின்றி பெய்யணும், நாடெல்லாம் பெய்யணும், திங்கள் மும்மாறி பெய்யணும். அப்படி பெய்தால் இதில் 3 விஷயம் சொல்கிறாங்க. நீல புரட்சி, பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி. இந்த 3 இந்த பாட்டுக்குள்ளே இருக்குது. என்ன இப்போ இப்படி வச்சுக்கோங்க. நீல புரட்சினா கடல், ஊடு கயலுகளை, கயல்னால் மீன், கதிர்கள் விளைந்திருக்குமா வயலில், அது பசுமை புரட்சி. பால் பசுமாடு பாலை அப்படியே சுரந்து தருமா, அப்படியே கறந்து தர்றதில்ல, சுரந்து தருமா, வெண்மை புரட்சி. பால், நெல், மீன் அத்தனையும் வளரணுங்கிற விஷயத்தை சொல்கிறான். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகளை, நெல் சொல்கிறா, கயல் சொல்கிறா. அதோட ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயல்களை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, நல்ல மலர்களில் வண்டுகள் படுத்திருக்கான் தேன் எடுத்துக்கிட்டு. தேங்காதே புக்கிருந்து சித்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். எந்த குடத்தை கொண்டு வச்சிங்கனாலும் அந்த குடம் நிறைய பால் தருமா. அப்போ அந்த காலத்திலேயே பால் நிறைய வேண்டும், நெல் நிறைய வேண்டும், உணவு நிறைய வேண்டும், பசுமை இங்கு இருக்க வேண்டும், சுற்றுப்புறச் சூழல் சரியாக இருக்க வேண்டும், இத்தனையும் வேண்டும் என்பதை தன்னுடைய ஒரு பாசுரத்தில் சொல்லியிருக்கான்னு சொன்னால், இத்தனை சொல்லி நாம் வாழ்த்தினா நல்லா இருக்குங்க.
முத்தன்னவள் நகையாய் முன்வந்ததேரெழுந்தல் அத்தன்னானந்தல் அமுதனென்றள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உள் கடைதிரவாய் பத்துடையீரீசல் பழஅடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மைதித்து ஆட்கொண்டாற் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பாவாய். இந்த பாட்டில் இந்த தோழி அவங்க புகழ்கிற வார்த்தையை பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு. அதோடு மட்டுமில்ல, அந்த பெண்ணும் உள்ளே இருந்து பதிலுக்கு பேசுகிறா. எப்படி ரெண்டாவது தோழி பேசினாலோ அதுபோல் முதல் தோழி பேசவே இல்லை. ரெண்டாவது தோழி கொஞ்சம் பேசினா, இவ இன்னும் கொஞ்சம் அழகாக பேசுகிறா. என்ன மாதிரி பாட்ட ஆரம்பிக்கிறாரு? முத்து போன்ற பற்களை உடைய பெண்ணே, முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரிழந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூர தித்திக்க பேசுவாய் வந்து நின் கடை திறவாய். நாம் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கப்ப நீ எப்படி பேசுவ? முத்து போன்ற பற்களுடைய பெண்ணே, நீ எப்படி பேசுவ தெரியுமா? சிவபெருமான் இருக்காரே, ஆனந்த வடிவமானவர், இன்பமானவர், அப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர்லாம் சொல்லுவியே, அப்படிப்பட்ட நீ இப்படி தூங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பெண்ணு உள்ளேருந்து சொல்கிறா, பத்துடியீர் ஈசன் பழவடியீர் பாங்குடியீர் புத்தடியம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. என்ன அழகான வார்த்தை பாருங்கள். வெளியிலேருந்து அந்த பெண்கள் பேசி முடித்த உடனே உள்ளே இருந்த அந்த பெண் என்ன பண்ணா, பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடியீர் புத்தடியம் புண்மை தீர்த்தாற்கண்டாற் பொல்லாதோ. நீங்கள்லாம் பழமையான ஆட்கள், பல நாட்கள் கோயிலுக்கு போனவங்க, இந்த அஜப்பொங்கலுக்கு பல தடவை போனவங்க, இந்த புதுசாக வர்றவங்களுக்கு சொல்கிற மாதிரி இவ சொல்கிறா, கன்னிச்சாமி அப்படிங்கும்போது அது மாதிரி சொல்கிறா, நான் புது ஆள், புத்தொடியம் புண்மை இதற்கு ஆட்கொண்டாற் பொல்லாதோ. இந்த புதியவளாகிய என்னை நீங்கள் ஆதரித்து ஏற்றுக்கொள்ளக்கூடாதோ அப்படின்னு கேட்குறா. உடனே அவங்க சொன்னாங்க, எத்தோ நீ நண்புடைமை எல்லோரும் அறியோமே, நாங்கள் எல்லோரும் உன்னை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம். எத்தோ நீ நண்புடைமை எல்லாம் அறியோமே, சித்தம் அழகியர் பாடாரானும் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எத்தோ நீ நண்புடைமை எல்லாம் அறியோமோ, உன்னுடைய அன்பு எங்களுக்கு தெரியாதா? நீ மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு வாயில் ஒன்றா பேச போகிற. சித்தம் அழகியர் பாடாரோ நம் சிவனை, எம்பெருமானை சென்று நாம் பாட வேண்டாமா? சரி, உன்னை தேடி வந்தோம்ல, எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், எழுந்து வாப்பா அப்படின்னு அந்த பெண்ணை கூப்பிட்ட உடனே அந்த பெண்ணை எழுந்து வர்றான். இந்த மூன்றாவது தோழியை அழைச்சிக்கிட்டு நான்காவது தோழியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.